வணக்கம் நண்பர்களே. நம்ம உடல்ல இயற்கையாவே மின்சார காந்த அலைகள் இருக்குங்க. அதுக்கு பயோ மேக்னெட்டிக் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அவசியமானதுங்க. அந்த பயோ மேக்னெட்டிக் ஃப்ளோ உடல்ல குறைந்தாலோ அது முழுமையா முடிஞ்சு காண போயிட்டாலோ நம்ம இறந்து போயிட்டதாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அப்ப அவ்வளவு அவசியமானதுங்க. அப்ப பயோ மேக்னெட்டிக் ஃப்ளோ உறுப்புல எந்த இடத்துக்கு நம்ம தேவைப்படுது சொன்னா நம்மளுடைய மூளையின் செயல்பாட்டுக்கு தேவைப்படுதுங்க. நம்மளுடைய ஹார்ட்டோட செயல்பாட்டுக்கு தேவைப்படுதுங்க. நம்ம உடல் முழுதும் உள்ள நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டுக்கு தேவைப்படுதுங்க. அப்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான் பயோ மேக்னெட்டிக் ஃப்ளோ. இது இயற்கை தன்மையில பாதிக்கப்படுது சமயத்தில். ஏன் பாதிக்கப்படுது சொன்னா நம்மளுடைய ரேடியேஷன் தாக்கத்தினாலையும் அல்லது இயற்கையின் மாசுபடுற பொல்யூஷன்னாலையும் நம்மளுடைய பயோ மேக்னெட்டிக் ஃப்ளோ பாதிக்கப்படுது, தடைப்படுது. அதை நீங்க நேச்சுரலி நீங்க வச்சுக்கணும்னு சொன்னா அந்த பயோ மேக்னெட்டிக் ஃப்ளோவை நீங்க என்ன செய்யலாம்னா இயற்கையோட நீங்க ஒன்னா போனீங்கன்னு சொன்னா அந்த பயோ மேக்னெட்டிக் ஃப்ளோ நல்லா நேச்சுரல் செயல்படும். அப்படி உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் ஃபால்ல போய் குளிக்கலாம் அல்லது நேச்சர் காட்டுக்குள்ள போயிட்டு இயற்கையோட அப்படியே நம்ம உலாவலாம். அல்லது வெறுங்காலில் நம்ம டைம் இருக்கக்குள்ள கால் மிதியை கட்டி வச்சுட்டு மண்ணுல அல்லது புல்லுலயோ கால் வச்சு நடந்தீங்கன்னு சொன்னா அந்த பயோ மேக்னெட்டிக் ஃப்ளோ நம்ம உடல்ல ஃப்ளோ பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நேரம் பத்தலையா சனி தேரா இருக்குங்க. சனி தேராவை கொண்டு நீங்க உடல் முழுவதும் 20 நிமிஷம் செல்ஃப் தெராப்பி செய்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த பயோ மேக்னெட்டிக் ஃப்ளோ உடல்ல இயற்கையாவே ஸ்டிமுலேட் பண்ணி இயங்குங்க. அதனால சனி தேராவை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.